வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இந்த வீடியோவில் நாம வெஜ் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் பெருசாக போட்டால் அவங்களால சாப்பிட முடியாது. இது போல் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா அவங்க சாப்பிட்டாலும் அவங்களுக்கு காரம் தெரியாது. பச்சை மிளகாவை எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாகவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிடுறேன். சும்மா 1 நிமிஷம் வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா பாருங்கள் முட்டைக்கோஸ் நான் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற முட்டைக்கோசையும் கேரட்டையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுடலாம். கூடவே பச்சை பட்டாணியை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடுறேன். பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக லேட் ஆகுன்றதுனால நான் தனியாக அது 2ஐயும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கூடவே வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால காரத்துக்கு ஏற்றது போல் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம போட்டிருக்கிற மசாலாவுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம மேலே ரோல் ரெடி பண்ணணும் இல்லையா, அது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இது சூடு ஆறட்டும். நான் கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைஞ்சு வைப்போமோ அதே போல் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இப்போ நான் அது போல் தான் மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தேய்ச்சி வச்சிடலாம். இப்படி நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள் மசாலா நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சிடலாம். இது நம்ம சப்பாத்தி மாதிரி செஞ்சுட்டு கூட நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த வெஜிடபிள் மசாலாவை எடுத்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம் கிட்ஸ்க்கு. அப்படி இல்லைன்னா நம்ம எண்ணெயில் பொரிச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் இந்த இடத்துல தண்ணி அப்படி இல்லைன்னா மைதா தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து இப்படி ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். எண்ணெயில் போடும் போது ஓப்பன் ஆகாமல் இருக்கணும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எல்லா மசாலாவும் வெளியில் வந்துடும் இல்லையா, அதனால் நல்லா டைட்டாக பேக் பண்ணி வச்சிடலாம். இவ்வளோதான் பாருங்கள் நான் சப்பாத்தி தேய்ச்சி நான் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஷீட் போல். இதில் கொஞ்சமாக மசாலா வச்சிடலாம். இப்படி வச்சதுக்கப்புறமா அப்படியே இப்படி இது பண்ணிவிட்டு 4 பக்கமும் இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வெளில வராமல் இருக்கும். இப்படி கூட நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணுமோ நீங்கள் அது போல் நீங்கள் உள்ளே வெஜிடபிளை வச்சு நம்ம ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயை நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரோலை எடுத்து உள்ளே விட்டுடலாம். எண்ணெயில் ஒரு பக்கம் நல்லா கலர் வந்ததும் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். நம்ம உள்ளே வச்சுருக்கிற வெஜிடபிள் எல்லாமே வேக வச்சு இல்லை ரெடி பண்ணி வச்சதுனால ரொம்ப நேரம் எண்ணெயில் பொரிக்க தேவையில்லை. நல்லா ப்ரௌனாக கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. நம்ம வேணும்னா சப்பாத்தி செஞ்சுட்டு நம்ம சப்பாத்தியில் இந்த வெஜிடபிளை ரோல் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அப்படி இல்லைனா இது போல் எண்ணெயிலையும் பொரித்து நம்ம கொடுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே சாப்பிட்ற மசாலாவும் நல்லா இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற ரோலையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக நம்ம வெஜ் ரோல் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நம்ம மெனக்கெடலை, ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு கோதுமை மாவு வச்சு நம்ம சீக்கிரமாக செஞ்சிட்டோம். நான் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். விருப்பப்படுறவங்க அது போல் தொட்டு கூட சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கும் ஈவினிங் டைமில் இது ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இது போல் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.